ஓம் சாந்தி. இன்றைய முரளி 20 ஆகஸ்ட் 2024. இனிய குழந்தைகளே, வேலை வெட்டிகளை செய்யும் போதும் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். போக வர தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள். இதுதான் உங்கள் தைரியம். கேள்வி: தந்தைக்கு மரியாதையும் அவமரியாதையும் எப்போது மற்றும் எப்படி ஏற்படுகிறது? பதில்: குழந்தைகள், நீங்கள் எப்போது தந்தையை நன்றாக நினைவு செய்வீர்களோ அப்போது மரியாதை கொடுக்கிறீர்கள். நினைவு செய்ய நேரமில்லை என்று சொன்னால் இதுவும் அவமதிப்பாக இருக்கிறது. உண்மையில் இப்படி தந்தையை அவமரியாதை செய்யவில்லை, ஆனால் தன்னையே அவமதித்து கொள்கிறீர்கள். எனவே சொற்பொழிவில் மட்டும் பிரபலமாகாமல் நினைவு யாத்திரையிலும் ஆகுங்கள். நினைவின் சாட் வையுங்கள். நினைவால் தான் ஆத்மா சதோ பிரதானமாக மாறும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். இங்கே எந்த 84 பிறவிகளின் ஞானம் புரிய வைக்கப்படுகிறதோ அது ஒரு ஞானம். அதை குழந்தைகள் நாம் ஜென்ம ஜென்மங்களாக படித்து இருக்கிறோம், மேலும் தாரணை செய்தும் வந்திருக்கிறோம். இது முற்றிலும் எளிது. இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. சத்தியுக ஆரம்பத்தில் இருந்து கலியுக கடைசி வரை நீங்கள் எத்தனை பிறவி எடுத்திருக்கிறீர்கள் என்பவை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இந்த ஞானம் சகச ரீதியில் புத்தியில் இருக்கவே செய்கிறது. இதுவும் ஒரு படிப்பாக இருக்கிறது. படிப்பின் முதல் இடை கடைசியை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தந்தையை தவிர வேற யாரும் புரிய வைக்க முடியாது. இந்த ஞானத்தை விட உயர்ந்த விஷயமாக இருப்பது நினைவு யாத்திரை என்று தந்தை சொல்கிறார். அதை யோகம் என்றும் சொல்கிறார்கள். யோகம் என்ற வார்த்தை பிரபலமாக இருக்கிறது. எனினும் இது நினைவு யாத்திரை. அப்படி மனிதர்கள் யாத்திரைக்கு போகிறார்கள், நாங்கள் இன்ன தீர்த்த யாத்திரைக்கு போகிறோம் என்று சொல்வார்கள். ஸ்ரீநாத் அல்லது அமர்நாத் சென்றால் அது நினைவில் இருக்கும். என்னை நினைவு செய்யுங்கள் என்ற மிக நீளமான யாத்திரையை ஆன்மீக தந்தை கற்பிப்பது இப்போது உங்களுக்கு தெரியும். அந்த யாத்திரையிலிருந்து திரும்பி வருகிறார்கள். இது அப்படிப்பட்ட யாத்திரை. இதில் முக்தி தாமம் சென்று இருக்க வேண்டும், பிறகு பாகத்தை நடிக்க வர வேண்டும். எனினும் இந்த பழைய உலகத்திற்கு வரக்கூடாது. இந்த பழைய உலகின் மீது உங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது. இது சிச்சி ராவண ராஜ்யமாக இருக்கிறது. அதனால் நினைவு யாத்திரை முக்கிய விஷயம். எப்படி நினைவு செய்ய வேண்டும் என்பதை சில குழந்தைகள் புரிந்து கொள்வது இல்லை. ஒருவர் நினைவு செய்கிறாரா இல்லையா என்ற எதுவும் பார்ப்பதற்கு தெரிவதும் இல்லை. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை என்று நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இது பார்ப்பதற்கான பொருள் இல்லை, தெரிவதில்லை. அந்த மனநிலையில் நினைவு யாத்திரையில் எதுவரை உறுதியாக இருக்கிறார்கள் என்பது தனக்கே தெரியும். உத்திகளை பலருக்கு சொல்கிறார்கள். தன்னையே ஆத்மா என்று உணர்ந்து சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கல்யாண்காரி தந்தை புரிய வைக்கிறார். தனது சேவையும் செய்து கொண்டே இருங்கள். அப்படி உதாரணம் இருக்கிறது. குழந்தைகள் காவலில் இருக்கிறார்கள், சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நினைவில் இருப்பது மிக எளிதாக இருக்கிறது. தந்தையின் நினைவை தவிர வேற எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. தந்தை உதாரணம் சொல்கிறார். அந்த நினைவு யாத்திரையிலேயே வர வேண்டும், போக வேண்டும். அப்படி பாதிரியர்கள் போகிறார்கள். எவ்வளவு அமைதியில் போகிறார்கள். அப்படி குழந்தைகள் நீங்களும் மிகுந்த அன்போடு தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். இந்த லட்சியம் மிக பெரியது. பக்தர்களும் இதே முயற்சி தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனினும் நாம் திரும்பி போக வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. எப்போது கலியுகம் முடியுமோ அப்போது போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்படி கற்பிப்பவர் யாரும் இல்லை. குழந்தைகள் உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. அப்படி காவல் காக்கும் பொழுது ஏகாந்தத்தில் எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நல்லது. நினைவால் பாவங்கள் அழிகின்றன. ஜென்ம ஜென்ம பாவங்கள் தலை மீது இருக்கின்றன. யார் முதலில் சதோ பிரதானமாக ஆகிறார்களோ அவர்களே ராம்ராஜ்யத்திற்கும் முதலில் போகிறார்கள். அதனால் அவர்களே எல்லோரையும் விட அதிகமாக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். இது கல்பத்தின் விஷயம். அதனால் இவர்களுக்கு நினைவு யாத்திரையில் இருப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இங்கே எந்த சண்டை சச்சரவிற்கான விஷயமும் இல்லை. போக வரவோ அல்லது அமர்ந்தோ இருக்கும்பொழுது நீங்கள் 2 காரியங்களையும் செய்யுங்கள். காவலும் காக்க வேண்டும், தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். காரியங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். காவல் காப்பவர்களுக்கு எல்லோரையும் விட அதிக நன்மை இருக்கிறது. பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் யார் காவல் காக்கிறார்களோ அவர்களுக்கு அதிக நன்மை இருக்கிறது. இந்த நினைவு செய்யும் பழக்கம் ஏற்பட்டால் நன்மை இருக்கும். காவல் மற்றும் நினைவு யாத்திரை என மிக நல்ல சேவையை தந்தை கொடுத்திருக்கிறார். தந்தையின் நினைவில் இருப்பதற்கு இப்படியும் வாய்ப்பு கிடைக்கிறது. நினைவு யாத்திரையில் இருப்பதற்கு இப்படி பலவித உத்திகள் சொல்லப்படுகின்றன. இங்கே நீங்கள் எந்த அளவு நினைவில் இருக்க முடியுமோ அந்த அளவு வெளியே வேலை வெட்டிகளில் இருக்கும் பொழுது இருக்க முடியாது.
அதனால் புத்துணர்வு பெறுவதற்கு மதுவனத்திற்கு வருகிறீர்கள். ஏகாந்தத்தில் சென்று மலையில் அமர்ந்து நினைவு யாத்திரையில் இருங்கள். அங்கே ஒருவர் செல்லுங்கள் அல்லது 2-3 பேர் செல்லுங்கள். இந்த வாய்ப்பு மிக நன்றாக இருக்கிறது. இந்த தந்தையின் நினைவே மிக முக்கியமானது. பாரதத்தின் பழைய யோகம் மிகவும் பிரசித்தமாகவும் இருக்கிறது. இந்த நினைவு யாத்திரையால் பாவங்கள் அழிகின்றன என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள். நாம் சதோ பிரதானமாக மாறிவிடுவோம். அதனால் இதில் மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். யார் காரியங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்து காட்டுவார்களோ அவர்களுக்குத்தான் அதில் தைரியமே இருக்கிறது. காரியங்களை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். ஏன் என்றால் நீங்கள் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே வேலை வெட்டிகளை செய்து கொண்டே புத்தியில் தந்தை நினைவு இருக்க வேண்டும். இதில் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் இருக்கிறது. இப்போது சில குழந்தைகளின் புத்தியில் வருவதில்லை, சாட் வையுங்கள் என்று தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சிலர் ஏதோ கொஞ்சம் எழுதுகிறார்கள், தந்தை அதிக உத்திகளை சொல்கிறார். தந்தையிடம் போக வேண்டும் என்று குழந்தைகள் விரும்புகிறீர்கள். இங்கே அதிக வருமானம் செய்ய முடியும். ஏகாந்தம் மிக நல்லது. என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என்று தந்தை நேரில் அமர்ந்து புரிய வைக்கிறார். ஏனென்றால் ஜென்ம ஜென்ம பாவங்கள் தலை மீது இருக்கின்றன. விகாரத்திற்காக எவ்வளவு சண்டை போடுகிறார்கள், தடை ஏற்படுகிறது. பாபா எங்களை பவித்திரமாக இருக்க விடுவதில்லை என்று சொல்கிறார்கள். குழந்தைகளை, நீங்கள் நினைவு யாத்திரையிலிருந்து உங்கள் தலைகீழ் இருக்கும் ஜென்ம ஜென்ம பாவங்களை சுமையை இறக்குங்கள். வீட்டில் அமர்ந்தபடியே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். எங்கே அமர்ந்து வேண்டுமானாலும் நினைவு செய்ய முடியும். எங்கே இருந்தாலும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கு இந்த வழியை கொடுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இதைதான் யோக பலம் என்று சொல்கிறார்கள். பலம் என்றால் சக்தி, வலிமை. தந்தையை சர்வசக்திவான் என்றும் சொல்கிறார்கள். அந்த சக்தி தந்தையிடமிருந்து எப்படி கிடைக்கும்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று தன்னைத்தானே சொல்கிறார். தந்தை தானே சொல்கிறார். நீங்கள் கீழே இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள். அந்த சக்தி முற்றிலும் அழிந்துவிட்டது. பைசா அளவிற்கு கூட இப்போது இல்லை. உங்களில் சிலர் மிக நன்றாக புரிய வைக்கிறார்கள். தந்தையை நினைவு செய்கிறார்கள். தனது சாட் எப்படி இருக்கிறது என நீங்கள் உங்களை கேளுங்கள். நினைவு யாத்திரை முக்கியமானது என்று தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்கிறார். நினைவால் தான் உங்கள் பாவங்கள் அழியும். உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க யாரும் இல்லாத போதும் தந்தையை நினைவு செய்ய முடியும் தானே. நீங்கள் வெளிநாட்டில் தனியாக இருந்தாலும் நினைவில் இருக்க முடியும். ஒருவர் திருமணம் செய்திருக்கிறார், மனைவி வேறு இடத்தில் இருந்தால் நீ ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு செய். தந்தையை நினைவு செய்தால் ஜென்ம ஜென்ம பாவங்கள் சாம்பலாகும் என்று அவருக்கும் எழுத முடியும். விநாசம் முன்னால் நிற்கிறது. தந்தையின் உத்திகளை மிக நன்றாக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். பிறகு ஒருவர் செய்வதும் செய்யாததும் அவர் விருப்பம். தந்தை மிக நல்ல அறிவுரை கொடுக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்திருப்பீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் யார் கிடைத்தாலும் அனைவருக்கும் செய்தி கொடுப்பது நமது வேலை. நண்பரோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சேவை செய்ய ஆர்வம் இருக்க வேண்டும். உங்களிடம் சித்திரங்களும் இருக்கின்றன, பேட்சும் இருக்கிறது. இது மிக நல்ல பொருள். பேட்ச் யாரை வேண்டுமானாலும் லட்சுமி நாராயணராக மாற்ற முடியும். திரிமூர்த்தியின் சித்திரத்தை வைத்து நல்லபடியாக புரிய வைக்க முடியும். அவர்களுக்கு மேலே சிவன் இருக்கிறார். அந்த மனிதர்கள் திரிமூர்த்தியை உருவாக்குகிறார்கள். மேலே சிவனை காட்டுவது இல்லை. சிவனை அறியாத காரணத்தால் பாரதத்தின் படகு மூழ்கிவிட்டது. இப்பொழுது சிவபாபா மூலமாக பாரதத்தின் படகு கரை சேர்கிறது. பதித்த பாவனரே வந்து பதித்தர்கள் எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள். இருந்தும் சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான தவறு, அற்பத்தனமான தவறு. நீங்கள் இப்படி சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்படி மியூசியத்தை திறந்து வையுங்கள், சேவை செய்யுங்கள், அப்பொழுது அதிகமானோர் வருவார்கள் என்று தந்தையும் டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சர்க்கஸையும் பெரிய பெரிய நகரங்களில் நடத்துகிறார்கள் தானே. அவர்களிடம் எவ்வளவு சாமான்கள் இருக்கின்றன. பார்ப்பதற்கு பல ஊர்களிலிருந்து மனிதர்கள் வருகிறார்கள். எனவே நீங்களும் அப்படி அழகிய மியூசியத்தை உருவாக்குங்கள். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். பிறகு சென்று மற்றவர்களுக்கும் சொல்வார்கள் என்று தந்தை சொல்கிறார். எந்த சேவை நடந்தாலும் அது கல்பம் முன்னர் போலவே நடக்கிறது என்பதையும் புரிய வைக்கிறார். எனினும் சதோ பிரதானமாக மாறுவதற்கு அதிக அக்கறை இருக்க வேண்டும். இதில்தான் குழந்தைகள் தவறு செய்கிறார்கள். இந்த நினைவு யாத்திரையில்தான் மாயாவின் தடைகளும் ஏற்படுத்துகிறது. அந்த அளவு ஆர்வம் இருக்கிறதா? முயற்சி செய்கிறோமா என உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். ஞானம் பொதுவான விஷயமாக இருக்கிறது. தந்தையை தவிர வேறு யாரும் 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிய வைக்க முடியாது. மற்றபடி நினைவு யாத்திரை முக்கியமாக இருக்கிறது. கடைசியில் ஒரு தந்தையை தவிர வேற யாரும் நினைவிற்கு வர முடியாது. தந்தை முழுமையாக டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நினைவு செய்வது முக்கிய விஷயமாக இருக்கிறது. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். ஒருவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் பேட்சை வைத்து புரிய வையுங்கள். வேறு யாரிடமும் இப்படி அர்த்தத்தோடு மெடல் இருப்பதில்லை. இராணுவத்தினர் நல்ல காரியத்தை செய்தால் அவர்களுக்கு மெடல் கிடைக்கிறது. ராய் சாகப்பின் மெடல் ஒருவருக்கு கிடைத்தால் அந்த பட்டம்
வைஸ்ராயிடமிருந்து கிடைத்திருப்பதை எல்லோரும் பார்க்கிறார்கள். முன்னர் வைஸ்ராய் இருந்தார், இப்பொழுது அவர்களிடம் எந்த அதிகாரமும் இல்லை. இப்போது எவ்வளவு சண்டைகள் நடக்கின்றன. மனிதர்கள் அதிகமாகிவிட்டார்கள். அவர்கள் வாழ்வதற்கு நகரத்தில் இடம் தேவை. தந்தை இப்போது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார். இவ்வளவு பேரும் அழிந்து பாக்கி எவ்வளவு குறைவானவர் சென்று இருப்பார்கள். நிலம் மிக அதிகமாக இருக்கும். அங்கே எல்லாம் புதியதாக இருக்கும். அந்த புதிய உலகத்திற்கு போவதற்காக மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். மிக உயர்ந்த பதவி பெறுவதற்கு ஒவ்வொரு மனிதரும் முயற்சி செய்கிறார். ஒருவர் முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால் ஃபெயிலாகி விடுவார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். தான் ஃபெயிலாகி விடுவேன் என்பதை தானும் புரிந்து கொள்கிறார். பிறகு படிப்பை எல்லாம் விட்டுவிட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார். இந்த காலத்தில் வேலை செய்வதற்கும் மிக கடுமையான சட்டங்களை போடுகிறார்கள். மனிதர்கள் அதிக துக்கத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது பாபா உங்களுக்கு அப்படிப்பட்ட வழியே காட்டுகிறார். அதனால் அங்கே 21 ஜென்மங்களுக்கு ஒருபோதும் துக்கத்தின் பெயரே இருக்காது. நினைவு யாத்திரையில் மட்டும் இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். முடிந்த அளவு இரவில் நினைவு செய்வது நல்லது. நீங்கள் படுத்து கொண்டு வேண்டுமானால் நினைவு செய்யுங்கள். சிலருக்கு உறக்கம் வந்து விடுகிறது. முதியவராக இருந்தால் அதிகமாக உட்கார முடியவில்லை என்றால் நிச்சயம் உறங்கி விடுவார். படுத்துக்கொண்டே தந்தையை நினைவு செய்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது மனதில் அதிக மகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் அதிக வருமானம் கிடைக்கிறது. இப்பொழுது நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். எனினும் மரணம் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. அதனால் நினைவு யாத்திரை முக்கிய விஷயம் என்று தந்தை புரிய வைக்கிறார். வெளியில் ஊரில் கடினமாக இருக்கிறது. இங்கே வரும்பொழுது மிக நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. எந்த கவலையின் விஷயமும் இருப்பதில்லை. அதனால் இங்கே சாட் இருப்பது இல்லை. சாட்டை அதிகமாக்கி கொண்டே செல்லுங்கள். உங்கள் நடத்தையும் இதனால் திரிந்து கொண்டே போகும். எனினும் மாயா மிக மோசமாக இருக்கிறது. வெளியில் இருப்பவர்கள் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்களோ அவ்வளவு வீட்டில் இருப்பவர்கள் கொடுப்பதில்லை. இருந்தும் இந்த நேரம் கோபியர்களின் ரிசல்ட் நன்றாக இருக்கிறது. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அதிக தொல்லை கொடுக்கிறார்கள். என்ன செய்வது என்று சில பெண் குழந்தைகள் எழுதுகிறார்கள். யார் உறுதியான புத்திசாலி பெண் குழந்தைகளோ அவர்கள் ஒருபோதும் இப்படி எழுத மாட்டார்கள். எழுதுகிறார்கள் என்றால் அவர்கள் பலிகடா என்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். வாழ்வை காத்துக்கொள்வது உங்கள் கைகளில் இருக்கிறது. இந்த உலகில் அநேக விதங்களில் துக்கம் இருக்கிறது. இப்பொழுது தந்தை எளிதாக புரிய வைக்கிறார். குழந்தைகள் நீங்களோ மகான் பாக்கியசாலிகள். நீங்கள் பிரபுவின் குழந்தைகளாகி இருக்கிறீர்கள். தந்தை எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார். இருந்தும் நீங்கள் தந்தையை நிந்தனை செய்கிறீர்கள். அதுவும் தவறாக நிந்தனை செய்கிறீர்கள். நீங்கள் அவ்வளவு தமோ பிரதானமாக மாறியிருக்கிறீர்கள். அதை பற்றி கேட்காதீர்கள். இதைவிட அதிகமாக ஒருவர் எதை சகித்து கொள்வது? அதிக தொல்லை கொடுத்தால் அழிந்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். அழித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். சாஸ்திரங்களில் கதைகளை எழுதியிருக்கிறார்கள். தந்தை மிக எளிய உத்தியை சொல்கிறார். கர்மம் செய்தபடியே நினைவு செய்யுங்கள். இதில் மிக அதிக நன்மை இருக்கிறது. அதிகாலை நினைவில் அமருங்கள். அதிக குதூகலம் இருக்கும். எனினும் அவ்வளவு ஆர்வம் இருப்பது இல்லை. இவர் பெயிலாவார் என டீச்சர் மாணவரின் நடத்தையிலிருந்து புரிந்து கொள்வார். இவர் பெயிலாவார் என்பதை தந்தையும் புரிந்து கொள்வார். அதுவும் கல்பத்திற்கு பெயிலாவார். சொற்பொழிவாற்றத்தில் நல்ல திறமசாலிகள் இருக்கிறார். கண்காட்சியிலும் நன்றாக புரிய வைக்கிறார். எனினும் நினைவில் இருப்பதில்லை. இதில் பெயிலாகி விடுகிறார்கள். இப்படியும் அவமரியாதை செய்கிறார்கள். தனக்கே செய்து கொள்கிறார்கள். சிவபாபாவிற்கு அவமரியாதை ஏற்படுவதே இல்லை. நினைவு செய்வதற்கு எனக்கு நேரமில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. தந்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். குளிக்கும் போதும் நினைவு செய்ய முடியும். சாப்பிடும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இதில் மிக அதிக வருமானம் இருக்கிறது. சில குழந்தைகள் சொற்பொழிவில் மட்டும் பிரபலமாக இருக்கிறார்கள். யோகத்தில் இல்லை. அந்த அகங்காரமும் விழ வைக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து சக்தி பெறுவதற்கு நினைவின் சாட்டை அதிகமாக்க வேண்டும். நினைவு செய்வதற்கு பலவித உத்திகளை உருவாக்க வேண்டும். ஏகாந்தத்தில் அமர்ந்து விசேஷமாக சம்பாதித்து சேமிக்க வேண்டும். 2. சதோ பிரதானமாக மாற வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும். தவறு செய்யக்கூடாது. அகங்காரமும் வரக்கூடாது. சேவை செய்வதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும். கூடவே நினைவு யாத்திரையிலும் இருக்க வேண்டும். வரதானம் எல்லாவற்றையும் தந்தையிடம் அர்ப்பணித்து தாமரை மலர் போல் விலகியும் அன்பாகவும் இருக்கும் டபுள் லைட் ஆகுக. தந்தையின் உடையவராக மாறுவது என்றால் எல்லா சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்து விட வேண்டும். டபுள் லைட்டின் அர்த்தமே எல்லாவற்றையும் தந்தையிடம் அர்ப்பணிப்பது. இந்த உடலும் என்னுடையது கிடையாது. எப்பொழுது உடல் இல்லையோ அப்பொழுது பாக்கி என்ன இருக்கிறது? உடலும் உம்முடையது, மனமும் உம்முடையது, செல்வமும் உம்முடையது என்பதே உங்கள் எல்லோருடைய வாக்குறுதி. எப்போது எல்லாவற்றையும் உம்முடையது என்று சொல்லிவிட்டீர்களோ அப்போது சுமை எந்த விஷயத்தில் இருக்க முடியும்? எனவே தாமரை மலர்களின் உதாரணத்தை நினைவில் வைத்து சதா விலகியும் அன்பாகவும் இருங்கள். அப்போது டபுள் லைட் ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன்: ஆன்மீகத்தால் ஆவேசத்தை முடித்து தனது சரீர நினைவை உருக்குபவரே உண்மையான பாண்டவர். ஓம் சாந்தி.